பாலிமர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாணவர்.com நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாக இருக்கிறது. சரியாக 9:30 மணிக்கு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள், தேர்வுக்கு முன்பு தேர்வுக்கு பின்பு, அதாவது அந்த தேர்வு முடிவுகள் வந்த பின்பு எந்த மாதிரியாக அந்த மார்க்குகளை அணுக வேண்டும் என்பது குறித்து தான் இன்றைய விவாதத்திலே நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விவாதிக்க நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி +2 தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்குது. கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவர்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க தேர்வு முடிவுகளை. இந்த தேர்வு முடிவுகள் வந்ததும் மாணவர்களும் பெற்றோர்களும் அந்த தேர்வு முடிவுகளை எப்படி அணுகணும் சார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்த தேர்வுகள்ங்கிறது வந்து வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஏன்னா இந்த மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. இதை பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து நிறைய கவனிக்க தவறுகிறார்கள். இந்த மதிப்பெண்கள் மிக மிக அவசியம். ஏன்னா போட்டின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த காம்படிஷன் இதில் வந்து நம்ம எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். அந்த போட்டிகள் இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற திறமைகள் வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. பட் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம வந்து லேசியாக ரொம்ப இதாகிடுவோம். நம்ம வந்து பேசிக்கலி ஸ்கூல்னு ஒன்று இல்லைனா படிக்க மாட்டோம். டீச்சர்னு ஒருத்தங்க வந்து சும்மா டீச் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம படிக்க மாட்டோம். அந்த டீச்சர் தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம லேசாக அந்த பக்கம் பார்ப்போம். நான் பாஸ் பண்ணலாம், அடுத்த வருஷம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் புஷ் பண்ண தான் நமக்குள்ளே இருக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த எஃபர்ட்ஸ் வெளியே வர்றதுக்கான பெஸ்ட்டு தருணம் அப்படின்னு சொன்னால் நம்ம இது ஒரு தேர்வுகளை வந்து நம்ம பார்க்கலாம். பட் தேர்வுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உலகத்தில் பல்வேறு கல்வி இது வந்து சார்ந்த அமைப்புகளில் வந்து கல்வி பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதிப்பெண்களை வந்து நம்ம முக்கியப்படுத்துவதுங்கிறது வந்து மிக மிக தவறு. பட் தமிழகத்தில் இந்த நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த +2 மார்க்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். பட் அது இம்பார்ட்டன்ட் தான். பட் அதே சமயத்தில் வந்து அதை தாண்டி மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே சார். இப்போ இந்த மதிப்பெண்கள் வந்ததும் குறைவான மதிப்பெண்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. என் பையன் இவ்வளோ மார்க் எடுப்பான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பெற்றோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட. குறைவான மதிப்பெண்கள் வர பட்சத்தில் அந்த மாணவர்களை வந்து எப்படி அணுகணும் சார் பெற்றோர்? இல்லை, பெற்றோர்கள் வந்து அவங்கள ஊக்குவிக்கணும். என்ன மதிப்பெண்கள் வாங்கினாலும் இது வந்து ஒரு சராசரி போட்டி. இதில் போயிட்டதுனால மார்க்கே போயிடுச்சு, லைஃபே போயிடுச்சு அப்படின்னு கிடையாது. அது ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம திருப்பி ரீஇட்ரேட் பண்ணலாம். ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கிளாஸில் ஃபிஷ் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, மங்கி இருக்குது, எலிஃபென்ட் இருக்குது அப்படின்னா ஸ்விம்மிங் காம்படிஷனில் மட்டும்தான் ஃபிஷ் வின் பண்ணும். பட் ஃபிஷ் வந்து ரன்னிங்கில் மற்றதெல்லாம் செத்து போயிடும். ஆனால் இந்த கிளாஸில் ஒரு 60 பேர் வெரைட்டி இருக்காங்க, 40 பேர் வெரைட்டி இருக்காங்கன்னா 40 பேருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கும். பட் நம்ம எல்லாரையும் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபார்மேட்லேயோ இல்லை அந்த ஒரு சர்டன் சப்ஜெக்டில் வச்சுட்டு உங்களுக்கு இதில் திறமைகள் இல்லை, உங்களால் மதிப்பெண்கள் வாங்க முடியல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து சரியான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிடையாது. அதனால் மதிப்பெண்களை தாண்டி நான் சொல்கிறது வந்து பெற்றோர்கள் என்ன மதிப்பெண்கள் வாங்கினாலும் பரவாயில்ல, உன்னோட முயற்சிகள் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. நீ எடுத்த இந்த ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து பரவாயில்ல, இவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது மாதிரி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா +2க்கு அப்புறம் ஒரு 80 நுழைவுத் தேர்வுகள் நடக்குது கவர்மெண்ட்டில் மட்டும். இதில் 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க +2 மார்க்கே பார்க்குறது. இப்போ நாங்கள்லாம் ஒரு 68% வாங்கின பொண்ணு வந்து நல்ல நேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறாங்க. மதிப்பெண்கள் குறைவாக வாங்கின மாணவர்கள் வந்து காடெட் ஃபேக்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அரவங்காட்லேருந்து இன்றைக்கி NIT லிட்ரேச்சர் நல்லா தான் படிச்சுருக்காங்க. இந்த மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. அதை வந்து கவனிக்க தவறினோம் அப்படிங்கிறது தான் வந்து மிக மிக வருத்த கொஸ்டின். ஓகே சார். சார் இப்போ +2 பொதுத் தேர்வுகள்னாலே மதிப்பெண்கள் யார் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தா, யார் செகண்ட் வந்தா, ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தா, இதுதான் வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்கும் எப்போயும். இந்த ரேங்க் சிஸ்டம் வந்து ஒழிச்சிட்டாங்க 2017. 3வது வருஷமாக நம்ம ரேங்க் சிஸ்டம் இல்லாமல் தான் அணுக போகிறோம். இதை அரசாங்கம் கொண்டு வந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம் உண்மையிலே நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது கொண்டு வந்த நோக்கம் வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு சக்ஸஸ் ரோடில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படின்னு ஆயிடுத்தினாலே அந்த பள்ளிகள் வந்து அதை விளம்பரப்படுத்தி அந்த ஒரு மாணவரோட தனி முயற்சியை வந்து அந்த பள்ளிகள் வந்து தங்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி அந்த பள்ளிக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஈர்க்கிறாங்க. அவங்க வந்து சேர்க்கையை வந்து அடுத்த லெவலில் வந்து கொண்டு போகிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இப்படி பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் கிடையாது. ஏன்னா வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து பள்ளிகள் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால் தான், யார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாமல் இருந்தால் தான். ஏன்னா அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு ஃபார்மேட்லேயே எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து விளம்பரப்படுத்தி அதை வந்து லாஸ்ட்டு செக்ரட்டரி வந்து கொண்டு வந்தது வந்து மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம். அதனால் இன்றைக்கி பள்ளிகள் வந்து அந்த முறையை தாண்டி இப்போ வேறு ஒரு முறைகளை வந்து, ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி வைட்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி ஸ்டேட் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியலனா இன்னொரு நாளைக்கு தெரிஞ்சாலும் நாலு கழிச்சு தெரிஞ்சாலும் அதனோட இம்பேக்ட் வந்து ஒன்றும் கிடையாது. அதனால் மதிப்பெண்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் மதிப்பெண்களை தாண்டி இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து மற்ற வழிகளையும் பள்ளிகள் வந்து காமிக்கணும். அது பள்ளிகள் வந்து இது மதிப்பெண்கள் வாங்குறவங்களை மட்டும் ஊக்குவித்து
மதிப்பெண்கள் வாங்காதவங்கள இந்த டாப்பர் கிளாஸ் இந்த மாதிரிலாம் உள்ளே அவங்களே கிரேட் பிரித்து இது மாதிரி வந்து கொடுக்குறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இதை இமீடியட்டாக இன்டர்வென்ஷன் பண்ணி இதை வந்து எல்லாரையும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஈக்குவலாக கொண்டு வந்தால் தான் போட்டிகள் நல்லா இருந்தால் தான். ஏன்னா இந்த மாணவர்கள் என்ன தான் படித்தாலும் அந்த 3 மணி நேரத்தில் எப்படி ரீகலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்க, இன்னொரு எக்ஸாம் கம்மியாக பண்ணுவாங்க, இன்னொரு எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்க. இதில் எக்ஸாமினேஷன் ஃபார்மேட்ஸ் வேறு மாறுது. இப்போ நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமினேஷனுங்கிறது ஓராண்டு முழுமையாக படித்து அதில் வந்து நீங்கள் வந்து 3 மணி நேரத்தில் நீங்கள் எழுத வேண்டியது. வேறு அந்த ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்கள் படித்ததுலேருந்து 4 சாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க. படித்ததுலேருந்து 4 சாய்ஸ் எடுக்கிறது மச் மோர் ஈஸியாக இருக்கும். ஓகே சார். அதனால் மாணவர்கள் வந்து இந்த அகில இந்திய தேர்வில் வந்து நிறைய தேர்வுகள் எழுதணும். தமிழகத்தை தாண்டி வெளியே போய் நல்ல இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கணும். இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் வந்து நிறையா வந்து நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த ரேங்க் சிஸ்டம் மாற்றினது வந்து நிச்சயமாக நல்ல வரவேற்கத்தக்க விஷயங்கிற மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரியான இன்னும் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும். என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தால் இன்னும் மாணவர்களை எளிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும்? அதாவது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை குறைக்கக்கூடிய விஷயமா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இட்ஸ் பி ஈஸி அண்ட் என்ஜாயபிள் லேர்னிங்காக இருக்கும். இது வந்து கல்விங்கிறதே மாணவர்களுக்கு ஒரு மனச்சுமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி மெமரி வந்து நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு வந்து நம்ம மெமரைஸ் பண்ண சொல்கிறோம். மாணவர்களை வந்து புரிந்து படிப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுல மனப்பாடம் பண்ண சொல்லி மதிப்பெண்கள் மட்டும் வந்து கருதி இது வந்து பெற்றோர்கள் வந்து இதையும் வந்து நிறைய பேருக்கு வந்து இதனோட உள்நோக்கம் தெரியாதனால அவங்க இதை வந்து போயிட்டுருக்காங்க, இந்த ஃபார்மேட்லேயே போயிட்டுருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ். பட் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து டிவியேட் ஆகிட்டாங்க. அவங்க இந்த போர்டிலேருந்து எல்லாம் மாறி தமிழ்நாடு போர்ட்லேருந்து மாறி மற்ற போர்டுகளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த பெற்றோர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மதிப்பெண்களில் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறத விட மனப்பாடம் நான் முதலே சொன்னது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெமரி. இப்போ ஒரு பையன் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான்னா போகிற வழியில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவர் பிரெயினில் வந்து எடுத்துக்க முடியும். எங்கே ஏடிஎம் இருக்குது, எங்கே ரைட்டில் திரும்புகிறோம், எங்கே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிற வழியில் இதெல்லாம் அவர் மனப்பாடம் பண்ணல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மெமரியில் ஏற்றலை. அது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது, ஸ்போர்ட்ஸில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். இது வந்து நீங்கள் ரொம்ப புஸ்தகங்களை எடுத்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி கல்வினாலே குறிப்பாக ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய இதை வந்து மனப்பாடம் பண்ணணும், இதை நீ புரிஞ்சு படிக்கணுங்கிற அந்த இதை விட்டே நம்ம நகர்ந்துட்டோம். அதனால தான் அகில இந்திய தேர்வுகளில் நம்ம மாணவர்கள் வந்து கேள்விகளை வந்து தேர்வுகளுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் நல்லா எழுதுகிறாங்க. அகில இந்திய தேர்வுகளில் வந்து புரிந்து படித்த கேள்விகளை கேட்கும்பொழுது நம்ம மாணவர்கள் வந்து அங்கே ஃபெயில் ஆகிடுறாங்க. அப்போ இந்த மதிப்பெண்கள் வந்து அகில இந்திய தேர்வுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா நம்மளோட கல்வியில் வந்து எங்கேயோ நம்ம ஸ்லிப் ஆகிறோம் அப்படிங்கிறத வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு போர்டில் இவ்வளோ அதிகமான வாங்கக்கூடிய மாணவர் அவர் நீட்டாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், அந்த ஒரு தேர்வில் வந்து ஏன் ஃபெயில் ஆகிறாருங்கிறத தமிழக கல்வித்துறை இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, அந்த ஆராய்ச்சி பண்ணி அதை அந்த லைன் ஆஃப் திங்கிங்கில் வந்து நம்ம மாணவர்களை கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் நெறிமுறைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து அரசு வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள். முக்கியமாக கல்வி அதிகாரிகள் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கவங்க வந்து உயர்கல்வியோட ஒரு பிரிட்ஜ் கனெக்ஷன் இல்லாதனால இவங்க கிரவுண்டுக்குள்ளேயே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அதான் வந்து ஒரு பெரிய ஒரு பாண்டில் வந்து ஒரு தவளை இருந்துச்சு, அந்த ஃப்ராக் வந்து கடல் எவ்வளோ பெருசு, இந்த பாண்டை விட 10 மடங்கு பெருசா 20 மடங்கு பெருசா அப்படின்னு கேட்கும்போது கடல் எவ்வளோ பெருசுங்கிறது ஃப்ராக் அங்கே போனால் தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு இந்த பாண்டில் இருக்கிறதுனால இதுலேயே வந்து நம்ம இதை மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இது அதனால் எங்களை பொறுத்த நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஹோலிஸ்டிக்காக பாருங்கள். எஜுகேஷனுங்கிறது வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து தலாய் லாமா ஹோலி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது சில்ட்ரனுக்கு வந்து கம்பேஷன், லவ் அண்டு எம்பத்தி இதெல்லாம் வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் வழியாக எமரி யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியோட சேர்ந்து சைல்ட்ஹுட்லேருந்து சின்ன பருவத்திலேருந்தே குழந்தை வந்து மற்றவங்களை எப்படி வந்து மன்னிக்கணும், மற்றவங்களை எப்படி பார்க்கணும், இதெல்லாம் வந்து கல்வி முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் தமிழ்நாடு அரசு தமிழக கல்வியாளர்கள் வந்து அந்த பேசிக்கலி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து போய் இது மாதிரி இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கல்வியில் நமக்கு என்ன டேக்கவே இருக்குது, நம்ம மாணவர்கள் வந்து எப்படி அடுத்தவங்களை வந்து ஒரு என்வியாக பார்க்கக்கூடாது, பொறாமையாக பார்க்கக்கூடாது, எப்படி மற்றவங்களோட கம்பேஷனாக இருக்கணும், எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் கல்வி முறைகள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது டெல்லியில் தான் நடக்குது. இது வந்து நிச்சயமாக தமிழக கல்வித்துறைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வராமல் இருக்காது. பட் இதெல்லாம் அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கரிக்குலத்தில் நம்ம என்ன கொண்டு வரலாம், நம்ம மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாங்கிற ஒரு ஃபோர் சைட்டட் வியூ நமக்கு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய வந்து பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் வந்து இருக்குது உள்ள கல்வியிலையும் சரி. அது தாண்டி இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத வந்து இவங்க பேசிக்கலி ஆக்கப்பூர்வமாக கொண்டு வந்தாலே இதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி கல்வியில் வந்து நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது.